This video sponsored by BuyMode. இந்த ஆப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா விதமான ப்ராடக்ட்ஸும் உங்களுக்கு ரொம்ப மலிவான விலையிலேயே கிடைக்குது. இதில் நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் கூப்பன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யூஸ் பண்ணி பாருங்கள். மார்ச் 14-15 தேவாலய திருவிழா. 4000 இந்திய பக்தர்கள் பங்கேற்க இலங்கை அரசு அனுமதி. தமிழ்நாட்டில் ராமேஸ்வரம் அருகே உள்ள கச்சத்தீவு அந்தோனியர் தேவாலய திருவிழா வரும் மார்ச் 14 மற்றும் 15 ஆகிய 2 நாட்கள் நடைபெற உள்ளது. இந்த திருவிழாவில் இந்தியாவில் இருந்து 4000 பக்தர்கள் பங்கேற்க இலங்கை அரசு அனுமதி வழங்கியுள்ளது. கச்சத்தீவு செல்வதற்கு அனுமதி கோரும் விண்ணப்பங்கள் இன்று முதல் வழங்கப்பட உள்ளது. மன்னார் வளைகுடாவில் ராமேஸ்வரத்திற்கு மிக அருகே உள்ளது கச்சத்தீவு. தமிழ்நாட்டில் மீனவர்களின் பாரம்பரிய மீன்பிடி பகுதி கச்சத்தீவு. இதனால் கச்சத்தீவில் தமிழ்நாட்டு மீனவர்கள் புனித அந்தோனியர் தேவாலயத்தை கட்டினர். புனித அந்தோனியர் தேவாலயத்தில் ஆண்டுதோறும் நடைபெறும் திருவிழா தமிழ்நாடு மற்றும் ஈழத்தமிழ் மீனவர்கள் இணைந்து பங்கேற்பர். இந்த திருவிழாவானது பன்னாட்டு உறவு சார்ந்ததாகவும் கடந்த காலங்களில் இருந்து பண்டமாற்று முறை, இருநாட்டு மீனவர் குடும்பங்களுக்கிடையே திருமண உறவு வலுப்படுத்துதல் என பல்வேறு வழிவியல் அம்சங்களுடன் கச்சத்தீவு இணைந்ததாக இருந்தது. ஆனால் 1974ஆம் ஆண்டு கச்சத்தீவை இலங்கைக்கு மத்திய அரசு தாரை வார்த்து கொடுத்தது. இதனால் கச்சத்தீவு பகுதியில் தமிழ்நாடு மீனவர்கள் பாரம்பரிய மீன்பிடி உரிமை உள்ளிட்டவை பறிபோனன. 1976ஆம் ஆண்டு இந்தியா இலங்கை ஒப்பந்தத்தில் இந்த மீன்பிடி உரிமை, வழிபாட்டு உரிமை உள்ளிட்டவை மீள நிலைநாட்டப்பட்டன. ஆனால் 1980களில் ஈழத்தமிழர்கள் நடத்திய விடுதலை போராட்டத்தால் கச்சத்தீவு பகுதிக்கு தமிழ்நாடு மீனவர்கள் செல்வது என்பது கேள்விக்குறியானது. கச்சத்தீவு அந்தோனியர் தேவாலய திருவிழாவும் இல்லாமலேயே போனது. 2009ஆம் ஆண்டு இலங்கையில் யுத்தம் முடிவடைந்த பின்னர் 2010ஆம் ஆண்டு முதல் கச்சத்தீவு அந்தோனியர் தேவாலய திருவிழா தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. தமிழ்நாட்டு மீனவர்கள் இதில் பங்கேற்க அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். இந்த நிலையில் இந்த ஆண்டு அந்தோனியர் தேவாலய திருவிழா மார்ச் 14-15 ஆகிய 2 நாட்கள் நடைபெற உள்ளன. இலங்கை யாழ்ப்பாணத்தில் யாழ்ப்பாண மாவட்ட ஆட்சியர் பிரபதின், இந்திய துணை தூதரக அதிகாரிகள் மற்றும் பாதிரியார்கள் பங்கேற்க ஆலோசனை கூட்டத்தில் இம்முடிவு எடுக்கப்பட்டது. மேலும் இந்நடப்பாண்டு அந்தோனியர் தேவாலய திருவிழாவில் மொத்தம் 8000 பேர் பங்கேற்கலாம் என அனுமதிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் இருந்து 4000 பக்தர்கள் கச்சத்தீவு அந்தோனியர் தேவாலய திருவிழாவில் பங்கேற்க அனுமதிக்கப்படுகின்றனர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.